அனைவருக்கும் இனியவை இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மற்றும் மருண் கூட காலை வணக்கம். காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். ஓகே, நம்ம வந்து புத்தர் பத்தி வந்து நிறைய வந்து பேசியிருப்போம், நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து அவருடைய எல்லாவற்றையும் வந்து திறந்துட்டு அவருடைய வீடு, அவருடைய ஃபேமிலி, அவருடைய சொத்து, அவருடைய அதிகாரம் எல்லாத்தையும் வந்து திறந்துட்டு ஒரு துறவியா வந்து போயிட்டாரு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அவங்க ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்ச காலகட்டம் வந்து அந்த அரண்மனையிலே இருந்தாலும் அவங்களும் ஒரு துறவம் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருந்தாங்க அப்படின்னு கூட வந்து பேக் அண்ட் ஸ்டோரியா இன்னொன்று சொல்லுவாங்க. அவரோட ஃபிலாசபியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் வந்து எல்லாத்தையும் திறந்ததுக்கு முன்னாடி கதவை திறந்து அவங்களும் போயிட்டாங்க அந்த ஃபேமிலி அப்படிங்கிற செட்டப்புக்குள்ள விட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது எப்போ ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடும்ப சூழ்நிலையில் ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் நம்ம வந்து தனியாக இருக்கும் போது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிபெண்ட்டாக இருக்காமல் நம்மளே நம்பி இருக்கிற ஒரு சார்பு அப்படின்றது ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கப்போது ஆணோ பெண்ணோ இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருமே இண்டிபெண்டண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க. ஆனால் பெண்கள் இவ்வளோ முன்னேறி இருந்தாலும் நிறைய பதவிகள் வகிச்சாலும் அவங்க வந்து பவர் பாயிண்ட்ல இருந்தாலும் இன்னைக்கும் வந்து நம்மளோட சமூகத்தில் ஏற்படுற சில சிக்கல்களால் பிரச்சனைகளால் வந்து பெண்கள் தனியாக இருந்துட்டா போதும், இல்லை தனியாக இருந்து வேலைக்கு போயிட்டா போதும், அவங்க மேலே சில ஸ்டிக்மாலாம் இருக்குது. அப்படி ஸ்டிக்மா இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக அவங்களோட லைஃப்பில் அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்தாலும் அதாவது ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்து சார்வி அவர்களுக்கு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் விமன் ஒர்க்கிங் டே, இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு தனியாக வந்து ஒரு பெண் வந்து அவங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக வந்து வேலை செய்யறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத வந்து மேற்கத்திய நாடுகள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டே அனுசரிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு கான்செப்டை வந்து நம்ம கொஞ்சம் இந்தியனைஸ்டாக வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது முதல்ல வேலைக்கு அனுப்புறதே வந்து நிறைய ஃபேமிலிஸில் வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்குறாங்க. பொண்ணை வந்து வேலைக்கு அனுப்பணுமா, அவங்களுடைய சம்பாத்தியம் வந்து நம்மளுக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய இடத்துல வந்து பேசப்பட்டு இருக்கு அப்படிங்கிறதா நிதர்சனம். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெண்கள் வேலைக்கு போகிறத இன்னைக்கு சமூகம் எப்படி பார்க்க? இல்லை, அந்த காலத்தை விட இந்த காலத்தில் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அந்த காலத்தில் என்ன காம்ப்ளிகேட்ஸ் இருந்தது அப்படின்னா பெண்கள் ஆண்கள் அப்படின்னும் போது அந்த குழந்தை வளர்ப்பிலே வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். என்னன்னா பையன் வந்து நம்மோட இருப்பான், அவனோட படிப்பு தடைப்பட்டாலும் அது மேற்கொண்டு அவனை படிக்க வைக்கிறது மூலமா அது மூலம் வர பொருளாதாரம் நமக்கு வேணும் அப்படின்றது. பட் பெண்களுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் இவங்க அடுத்தவங்களோட வீட்டுக்கு போறதுனால படிக்கிற அதாவது மேல்நிலை பள்ளி போறது அப்படின்றதே கூட ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடா ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் இருக்குது. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் படிப்பு முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் பிளேஸ்லேயோ இல்லை சொசைட்டிலையோ இப்போது நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இப்போ அவங்களோட மைண்ட் செட்டும் எப்படி மாற சான்ஸ் இருக்குது அப்படின்னா சீக்கிரம் வந்து ஒரு படிப்பு முடித்த உடனே கட்டி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாம் போகணும் அப்படின்னா சொசைட்டியோட மைண்ட் செட் வந்து நிறைய விஷயங்களில் வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகணும். அப்போ தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக தன்னோட பெண்களை வந்து சொசைட்டியில் வந்து நல்லா வந்து சர்வே பண்ண விடுவாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா பெண்கள் இப்போ நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் இது வந்து சிட்டியில் வந்து இட்ஸ் பாசிபிள், அவங்க நினச்சதை அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் கிராமங்களில் இது இன்னமும் வந்து ஒரு தடைப்பட்ட விஷயமா தான் இருக்குது. இதனால் உண்மையிலே முன்னேற துடிக்கணும் அப்படின்ற ஒரு பெண்ணோட விஷயமும் வந்து தடைப்படுது. ஓகே, நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100% வந்து ட்ரூ தான். ஆனால் அதே சமயம் வந்து ஒரேடியாக நம்ம குற்றச்சாட்டுகளும் வந்து வைக்க முடியாது. இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராமப்புறங்கள்லேருந்து சிட்டிக்கு வந்து படிக்க வைக்கிறாங்க, அவங்கள வந்து தனியாக அனுப்புகிறாங்க, ஹாஸ்டலில் தங்கி நிறைய பெண்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் நிறைய மாற்றங்கள் வந்து இன்னும் வரணும் அப்படிங்கிறதா வந்து ப்ராக்டிக்கல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிப்பு, அதுக்கப்புறம் வேலை அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். திருமணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெண் வந்து வேலை செய்யக்கூடாது இல்லைனா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வந்து அந்த இரண்டாவது ஃபேமிலி வந்து எடுத்து சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அதாவது இவங்க பெரும்பான்மையான ஆண்கள் வந்து இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா பொருளாதார சிக்கல் இருக்கிறதுனால. இன்னும் நிறைய அதாவது ஒரு நல்ல பொசிஷனில் உள்ள கணவன்கள் வந்து அதை எதிர்பார்க்கல. ஆனால் அப்படி அவங்களுக்கு போகணுன்ற அந்த பெண்களுக்கும் அதுவும் ஒரு அடக்குமுறை தான். அவங்களுக்குன்னு அங்கே ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் வந்து மறுக்கப்படுது. இன்னைக்கு பெண்களோட நிலை வந்து பார்த்தீங்கன்னா 24/7 தான். உண்மையாக ஒரு ஃபுல் ஒர்க்கிங். அவங்களுக்கு எப்போவுமே அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடையாது. அவங்களுக்கு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பொறுப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட்
தான் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ஓகே என்னோட இது முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஐ ஹேவ் டு ரிலாக்ஸ், திஸ் இஸ் மை டைம் அப்படின்ற மாதிரி அவர் ரிலாக்ஸ்டாக ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க பணம் கிட்டா கொடுக்குறாரு அவங்க. ஏன்னா பெரும்பான்மையான ஆண்கள் இது பண்ணுறாங்க, சில ஆண்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு பார்க்குறாங்க. ஆனால் பெண்களால் அப்படி இருக்க முடியாது. பெண்கள் அப்படி வந்து தனக்கு வந்து ஒரு ஓய்வு தேவை அப்படின்னு ஒரு 2 நாள் அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்கள சார்ந்து இருக்கிற அந்த மாமனாரோ இல்லை மாமியாரோ இல்லை ஒரு குடும்பமோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து குடும்பத்தை வந்து சரியாக இன்னும் பார்க்கல, ஒரு மாதிரி இன்டைரக்ட் ப்ரெஷர் கொடுக்கறது அவங்களுக்கு. நீங்கள் இன்னும் நல்லா நீங்கள் ஃபேமிலியை வந்து மெயின்டைன் பண்ணணும், இல்லை குழந்தைய என்ன பார்த்துக்கிற, இல்லை ஹஸ்பண்ட் என்ன பார்த்துக்கிற அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பாதுகாப்பு தனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற பொண்ணு அப்போ ஃபேமிலியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னும் போது இன்டைரக்ட்லி அவளுக்கு அந்த ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது. அப்போ அவள் என்ன நினைக்கிறா, இந்த பிரச்சனைலாம் ஓவர் கம் பண்ணணும்னா இவங்களையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. ஆஃபீஸ் போகிறச்சு மேலதிகாரிகள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் ஹராஸ்மெண்ட் அவங்களுக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வேர்பல் ஹராஸ்மெண்ட். வேர்பல் ஹராஸ்மெண்ட்னா இப்போ அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத அவங்கள திட்டணும் அப்படின்னா அவங்க வந்து வேற ஒருத்தர் திட்டுறது மூலமா அவங்களுக்கு வந்து இன்டைரக்டா ஒரு மென்டல் ப்ரெஷர் கொடுக்கறது. நமக்கு தெரியும், நம்மள தான் அந்த பெண்ணுக்கு தெரியும் நம்மள தான் வந்து அவர் திட்டுறாரு அப்படின்ற மாதிரி. அதை வந்து ஒரு ஓவர் ஹராஸ்மெண்ட், ஒரு வேர்பல் ஒரு வேர்டாக அவங்கள வந்து ஒரு ஓவர் ஹராஸ்மெண்ட் வந்து அவங்கள பண்ணுறது. அந்த மாதிரி வந்து பல சிக்கல்களுக்கு இடையில் தான் வந்து பெண்கள் அலுவலகத்துலேயும் இருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பே ஜெண்டர் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஒரு சம்பளமோ பெண்களுக்கு ஒரு சம்பளமோ. அரசு அலுவலகத்தில் மட்டும்தான் ஒரு பேசிக் பேனா என்ன அப்படின்றது வந்து அந்த ஜாப் கேடர் பொறுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா நிர்ணயிக்கப்பட்டு கொடுக்குறாங்க. ஆனா தனியார் துறை அலுவலகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஆஃபீஸஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு வந்து இது பிடிச்சவங்க பிடிக்காதவங்க தாங்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அப்போ அவங்களுக்கு நம்ம சம்பள உயர்வெல்லாம் எப்படி கொடுக்குறது, அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறது, இது எல்லாமே டிசைட் பண்ணுறது வந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டியோட ஒரு சிங்கிள் டிசிஷன். அவங்கள பற்றின ஒரு விஷயத்தை வந்து மேலிடத்துக்கு அனுப்பி அவங்களுக்கு தேவையான இன்னும் நிறைய விஷயங்களை மேலே கொண்டு வரதுக்கு. அப்படின்னும் போது ஆண்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் பெண்கள் அப்படின்னும் போது ஃபேமிலி சைடும் அவங்க காப்பாற்றிக்கணும், அதே சமயம் அங்கேயும் நம்ம கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வரணும். அப்படின்னும் போது கண்டிப்பாக நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அங்கே கூட அவங்களுக்கு. ஸோ ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிங்கிளாக இருக்காங்க, மேரிட் ஆர் அன்மேரிட், அவங்க வந்து சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ஃபினான்ஷியல் பேக்கப் அண்ட் ஒர்க் எந்த அளவுக்கு முக்கியம், அது வந்து என்னென்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவான எஃபெக்ட் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லுங்கள். இப்போது கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியல் பேக்கப் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போது வந்து ஒரு சிட்டி சைட்ஸ் உமன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து தன்னை முன்னெடுத்து வந்துடுறாங்க. ஆனால் இந்த கிராமத்து பெண்கள்லாம் இருக்காங்க, இப்போ அவங்க வந்து ஒரு சிங்கிளாக லீவ் பண்ணுறாங்க, இல்லை வந்துட்டு ஒரு விடோவாக இருக்காங்க அப்படின்ற, இல்லை ஒரு டிவோர்ஸிஸாக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க மெஜாரிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா தான் முன்னெடுத்து வரணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இல்லாமல் அரசாங்கத்தோட இந்த நிதி உதவிகள்லாம் வரும். விதவையோட பென்ஷன், அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் விமனாக இருந்தால் கூட இந்திரா காந்தி அவங்களோட ஆர்கனைசேஷன் மூலமாக அவங்களுக்கு சில ஃபண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பேஸ் பண்ணி தான் வாழணும் அப்படின்னே நினைக்கிறாங்க. பட் அது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம். அரசாங்கம் வந்து எவ்வளோ கொடுத்துட போகுது, ஒரு அந்த பென்ஷன் வந்து ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் இருக்க போகுது, அதை வச்சுட்டு எப்படி அவங்க ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாகவே லீட் பண்ண முடியும் இல்லைங்களா? அதனால அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு பென்ஷனை கொடுக்கறத விட அவங்களுக்கு இந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து அடுத்த வாழ்வு என்ன கொடுக்கறது, அவங்களுக்கான அடுத்த படிகள் என்ன அப்படின்றத வந்து அரசாங்கம் யோசிக்கணும் கண்டிப்பாக. ஒர்க்கிங் அப்படிங்கிறத வந்து தாண்டி வந்து சமூக பொறுப்பு அப்படிங்கிறதும் வந்து எல்லாருக்கும் வந்து முக்கியம் அப்படிங்கிறத தான் வந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்கள் இனிய வாய். வெல்கம் பேக் அகைன். இனியவர் நிகழ்ச்சியை காலை வேளையில் பார்த்துருக்கீங்க. சிங்கிள் ஒர்க்கிங் உமன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சார்வி மேம் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கோம், தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எப்போவுமே இந்த ஹேட்ரட் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சில தவறான கொள்கை பரப்புகள் மூலியமாக வந்து நம்மளோட ஜெண்டர் பயஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்து ஈஸியாக வந்துடுது அப்படின்னு வந்து சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து இந்த ஷாவனிசம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் ஒன்று சொல்லுவாங்க. பட் ஃபெமினிசம் அப்படிங்கிறது பெண்களோட உரிமைக்காக போராடுற விஷயம். அதை வந்து சில பேர் தவறாக பிரதிபலிக்கிறதுனால ஷாவனிசம்க்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான் ஃபெமினிசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை நிறைய
பேருக்கு தவறாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கப்போ ஆப்போசிட் ஜெண்டர் மேலே ஹேட்ரட் வந்து உண்டாகும். பொதுவாக சொல்லுவாங்க, இப்போ நம்ம ஒரு கார்ப்பரேட் செட்டப்பில் இருக்கோம், ஒரு பெண் வராங்க முன்னேறிட்டே இருக்காங்கன்னா அவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, அவங்க ஈஸியாக முன்னுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேட்ரட் ஸ்பீச் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பார்வை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா வன்முறை அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாலையும் ஏற்படுது இல்லையா? இல்லை, நீங்கள் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணாலும் இல்லை எங்கே ஒர்க் பண்ணாலுமே அங்கே ஒரு பொண்ணு தன்னை ஓவர் கம் எங்கே பண்ணிட்டு போறா அப்படின்றதுலேயே அவள் பல வகையில் அங்கே டாமினேஷன்ஸ்க்கு நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும் உள்ள. ஆனால் அதையும் ஓவர் கம் பண்ணி அவங்க வருவாங்க. பிகாஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க் ரியலாக அங்கே இருக்கும்போது அதோட டிஸ்டர்பன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அங்கே கிடச்சிரும். அப்படின்னும் போது என்னாகும், அவங்களுக்கு ஒரு வெறுப்பு, அவங்க மேலே வந்து பயங்கரமான ஒரு வெறுப்பில் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஈவன் அவங்க என்ன பண்ணாலுமே அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸை கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கால் மேலே கால் போட்டு உட்கார்றது கூட இது ஓவர் திமிரு இவங்க அப்படின்ற மாதிரி, இவங்க இப்படிதான் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க அப்படி ஒரு நேம் கொடுத்ததுனால வரவங்களோ அடுத்து அந்த ஒரு அவங்கள ஒரு அலுவலகத்தில் வந்து அப்ரோச் பண்ணுறவங்களோ அவங்க கிட்ட வந்து பேசவே தயங்குவாங்க. இவங்க இப்படியா, இவங்க கிட்ட நம்ம பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து இங்கே வந்து நான் ஒரு விஷயம் பதிவு பண்ணுறேன். ஃபெமினிஸ்ட் அப்படின்றது வந்து தவறான பார்வைகள்லாம் இருக்குது. என்னென்னா முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு நான் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு நான் இப்படிலாம் போனால் நான் ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படிலாம் இல்லை. ஃபெமினிஸ்ட் வந்து இட்ஸ் கம்ப்ளீட் ஆஃப் தாட்ஸ். நான் ஒரு பெண்ணாக என்னை ஃபுல்ஃபில்லாக நான் இருக்கேன், நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். என்னால் வந்து ஒரு பெண்ணுக்கு எப்படி கான்ஃபிடென்ட் கொடுக்கணும் ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னா, நான் வந்து என் ஹஸ்பண்ட் குழந்தைங்களோட இருந்தாலும் ஐ ஹாவ் டு கம்ப்ளீட், அது என்னால் அங்கே இருக்க முடியும். அதே மாதிரி நான் சிங்கிளாக இருந்தாலும் நான் ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் தான் வந்து நம்ம கொடுக்கணுமே. அதர்தேன் தவிர்த்து எனக்கு இது வேணும், அந்த ஆடை கட்டுப்பாடு வேணும், அது வேணும், அது வந்து அவங்கவுங்களே எடுத்துக்கணும். தன்னை எப்படி ஒரு பொண்ணு சொசைட்டி முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறா அப்படின்றது அது பொண்ணோட இஷ்டம். அதுக்கு ஒரு டிபேட் வச்சு இதுதான் அதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இது பண்ணி ஃபெமினிஸ்ட்ன்ற ஒரு வார்த்தை, இவங்க ஃபெமினிஸ்ட் அப்படின்னாலே ஒரு 4 அடி தள்ளி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு தவறான கருத்துக்களால் தான் வரப்படுது. நிச்சயமா அது வந்து 2 சைட்லையுமே தவறான கருத்துக்களும் தவறான தாட் ப்ராசஸ் இருக்கிறது ஒரு வெளிப்பாடு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் மேம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் ஆரம்பிச்சு ஒரு ஜாப், ஃபினான்ஷியல் பேக்கப், இப்படி வந்து ஒரு சின்ன ட்ராவலை நோக்கி நம்ம வந்து போனோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் விமனுக்கு பர்டிகுலராக ரொம்ப வந்து அத்தியாவசியம். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு சிங்கிள் விமன் இருக்காங்க, அவங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் விஷயங்களை வந்து பூர்த்தி செய்யறதுக்கே அவங்களுக்கு இருக்காது அப்படின்னும் பொழுது சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நிறைய பேர் வந்து வெளில வந்து செய்யறது வந்து பார்க்க முடிய மாட்டேங்குது. பட் வந்து ஒரு சிலர் வந்து செய்யறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்போ கற்கை நன்றி மூலமா நிறைய படிப்புக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க இது மூலமா சந்திச்ச பெண்கள் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, ஒரு சமூகம் சார்ந்த ஒரு செயல்ல வந்து ஈடுபடுறதுக்கான அவங்களுடைய அந்த உத்வேகம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. கற்கை நன்றி மூலமா நான் நிறைய வந்து ஃபீல்டு ஒர்க்குக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கொடுமையாக தான் நான் பார்த்தேனே. நிறைய விஷயங்கள் கொடுமையாக பார்த்தேன். என்னென்னா 13-14 வயசு பெண்கள் எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு 2 குழந்தை வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போது ஒரு பெண் வந்து 13 வயசில் வந்து பூப்படைகிறா அப்படின்னா அந்த பெண் வந்துட்டு ஒரு குழந்தை பெற்றுக்க ஒரு எலிஜிபிளான ஒரு ஃபர்ஸ்ட் ஏஜ், அந்த ஒரு நிலைக்கு அவள் இருக்கா, அவ்வளோதான். ஆனால் அந்த பெற்றுக்கிற குழந்தைய அவள் வந்து நல்லபடியாக வளர்த்து நல்லா கொண்டு வரணும் அப்படின்னா மினிமம் வந்து அந்த ஒரு பொண்ணுக்கு 18 வயசாவது இருக்கணும் இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு 21 வயசாவது இருக்கணும். ஆனால் நான் பார்த்த நிறைய கிராமங்களில் பெண் கல்வி தடைப்பட்டு நிறைய 13-14 வயசு குழந்தைங்க, முக்கியமாக இந்த இருளர் பகுதிகள் வாழ்கிறவங்க இல்லை கொத்தடிமைகளாக இருந்து மீட்கப்பட்டு அங்கே ஒரு கூட்டமாக வாழ்வாங்க, ஒரு இடம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் எல்லாருமே யாருமே 10ஆவதுக்கு மேலே தாண்டலை. எனக்கு தெரிஞ்சு 8ஆவதுக்கு மேலேயே அவங்க தாண்டலை. அந்த 8ஆவது படித்த குழந்தையே ஒரு குழந்தை வச்சுட்டு தான் இருக்கா. இப்போ பெண்களுடைய பிரச்சனைகள் வந்து நிறைய நம்ம வந்து பேசும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த வந்து நாம் வந்து தவற விடவும் முடியாது, சம்டைம்ஸ் ஒத்துக்கணும்னு கூட வந்து சொல்லலாம். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய கேரியராக வந்து ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபீல்டை வந்து தேர்ந்தெடுக்கணும், சினிமாவாகட்டும் இல்லை வேறு எந்த ஒரு ஆர்ட் ஃபீல்டாக இருக்கட்டும் அதை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ அவங்க ஒரு 9 to 5 அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிச்சாலோ அப்போ இமீடியட்டாக வந்து அவங்கள புல் பேக் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட அம்மா. அவங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களையும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. அவங்க வந்து என்ன ஒரு மென்டாலிட்டியில் வந்து இருப்பாங்கன்னா வந்து என்ன இருந்தாலும் நீ வந்து இன்னொரு வீட்டுக்கு தான் போகிற, அங்கே வந்து எதாவது சொல்லிடுவாங்க,
அவங்க வந்து அதை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இல்லை வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெண்களே தான் வந்து பொண்ணுங்கள்லாம் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையும் வந்து சில வீடுகளில் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ பெண்கள் அவங்களையும் வந்து குத்தம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வந்து வளர்க்கப்பட்ட விதம் வந்து அந்த மாதிரியா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன? இங்கே இந்தியாவில் ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களை பெண்களாக வாழ விடாமல் பெண் தெய்வங்களாக தன்னை சொசைட்டி முன்னாடி நிலைநிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் இங்கே நடக்கிற பல விஷயங்களுக்கு பெரிய பிரச்சனையே. ஒரு அம்மா வந்து தன்னோட பொண்ணை சினிமா துறைக்கு ஏன் விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஒரு தாயோட உள்ளம் எப்படி இருக்கும்னா, அந்த பொண்ணை நல்லபடியாக வளர்க்கணும், படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும். இப்போது இந்த மாதிரியான துறைகளுக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரோடையும் சர்வே பண்ணணும். ஆண்களோடையும் சர்வே பண்ணணும், பெண்களோடையும் சர்வே பண்ணணும் இல்லைங்களா? அப்படி ஆண்களோட நிறைய புழக்கத்துலலாம் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு வரப்போகிற மாப்பிள்ளை வந்து நினச்சி எங்கே தான் மகளுக்கு வந்து கல்யாணம் நடக்காமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஆழ்ந்த எண்ணம் தான் அவங்கள வந்து அந்த மாதிரியான ஒரு உலகத்துக்குள்ளே விடணும்னு அம்மா அப்பா நினைக்காத ஒரு விஷயம். அதனால தான் ஒரு 9 to 5 ஒரு பொண்ணு போயிட்டு வந்துட்டா அப்படின்னா அவளை வந்து இந்த உலகம் ஒரு நல்ல பொண்ணாக பார்க்கும். இதே ஒரு நைட் ஷிஃப்ட் போயிட்டு வர பொண்ணு வந்து அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலியான பிம்பங்கள். இதெல்லாம் முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ உள்ள பேரண்ட்ஸு தன்னோட பெண்களை மீடியாவுக்கு நல்லா விடுறாங்க, நல்லா ஷைன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நிறைய மீடியா ஷோஸ் எல்லாம் பாருங்கள், குழந்தைங்களை அம்மா அப்பா தான் மோட்டிவேட் பண்ணி எல்லாமே இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்ரோச்சஸ் தான். இப்போது கணவர் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆண்களுக்கு தனக்கு உண்டான பொருள் தனக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி தன்னோட மனைவி தாங்கிட்ட தான் பேசணும், தன்னோட ஃபேமிலியை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னும் போது அந்த 9 to 5 நான் 5 o'clock நான் வீட்டுக்கு வரேன்னா என் ஒய்ஃப் எனக்கு வந்து காஃபி போட்டு கொடுக்கணும், எனக்கு ஒரு 7:30 மணிக்கு டின்னர் போட்டு கொடுக்கணும், தான் குழந்தைங்களை வந்து டியூஷன்லாம் சொல்லி கொடுத்து பார்த்துக்கணும். இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் வந்து மெஜாரிட்டி பீப்புள்ஸ்க்கு இருக்கும். அதனால ஹஸ்பண்ட் அதனால சினிமா துறை சார்ந்த பெண்களோ இல்லை ஒரு பொதுவெளிக்கு பெண்கள் வரும்போது தான் மேலே குடும்பத்து மேலே சரியாக வந்து கவனிப்புகள்லாம் கொடுக்கறதில்ல அப்படின்ற ஒரு தாட்டில் தான் அவங்க மேலே வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதாவது ஒரு 9 to 5 போயிட்டு வர ஒரு பொண்ணுக்கும் பொதுவெளியில் தன்னை நிலைநிறுத்திக்கணும், ஒரு பொது மீடியாவில் தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்ற பெண்ணுக்கும் நிறைய வாழ்க்கை சிக்கல்கள் வருது. இது எல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் தாட்ஸ், தனக்குன்னு வேணும்னு எல்லாம் நினைக்கிறது தான். ஆண்கள் வந்து அதை தாண்டி அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் கூட இருந்து பார்த்தாங்க, அவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டான ஒரு வழியில் இருக்குது அப்படின்னு அவங்க என்னைக்கு ரியலைஸ் பண்ணுறாங்களோ அன்றைக்கி இந்த பிரச்சனை அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அது ரியலைஸ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஹெல்ப் பண்ணுறீங்களோ இல்லையோ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிவ் தான் அது சொல்லவும் முடியாதே. நிச்சயமாக. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். அந்த ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயமா இருக்குது. இப்போ நிறையா கண்ட்ரீஸில் வந்து ஃபேமிலி அப்படிங்கிற கான்செப்டே வேறு மாதிரி இருக்குது. ஒரு ஃபேமிலி ஆரம்பிச்சா அது நிறையா ஃபேமிலி கூட கலந்துருது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஊரில் ஃபேமிலி அப்படிங்கிறது வேறு மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க நம்மளோட கண்ட்ரியோட மெயின் பலமே ஃபேமிலி தான், ஃபேமிலி செட்டப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் சொல்லிட்டு. பட் இது பெண் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சே பார்க்காம பொதுவாகவே வந்து ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஏன் அந்த ஃபேமிலி அப்படிங்கிற சிஸ்டம் மேலே வந்து நம்பிக்கையே போயிட்டுருக்கு. நான் தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பின்னாளில் வந்து ஒரு துணை இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது அப்படிங்கிறனால அந்த ஃபேமிலி அப்படிங்கிற விஷயத்துக்கிட்ட திருப்பியும் போகணும் போல ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை ஏற்படுது, அதை அவங்க விரும்பி கூட ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து ஃபேமிலி அப்படிங்கிற விஷயம் நிறைய இடத்துல வந்து முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குது பெண்களுக்கு அப்படின்னா கூட சில இடத்துல வந்து ஃபேமிலி தான் வந்து அவங்க முன்னேறதுக்கும் வந்து வழிவகுத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மாடர்ன் டைம்ஸில் குடும்பம் அப்படிங்கிறத பற்றி எப்படி பார்க்கணும் பெண், அதை மட்டும் இல்லாமல் குடும்பத்துலேருந்து எடுத்துக்கூடிய ஃபியூயல் என்ன அண்ட் குடும்பத்தில் பாதகமாக தன்னோட முன்னேற்றத்துக்கு இருந்தால் அது எப்படி வந்து அவங்க தட்டி கழிச்சிட்டு வெளில வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே வரணும் அப்படின்றத விட ஏன் வெளியே வரணும், முன்னாடி வந்து பிரச்சனையிலேருந்து வெளில வரணும். டெக்னாலஜி வந்து மெஜாரிட்டியாக டெவலப் ஆகாத அந்த டைமில் குழந்தைகள் வந்து அம்மா அப்பா தான் தன்னோட அம்மா அப்பா கிட்ட தான் நம்ம எல்லா விஷயமும் கற்றுக்குறோம், நம்மளோட டீச்சர்ஸ் தான் நமக்கு எல்லாமே சொல்லி தராங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இருந்தது. இப்போ நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ்னால அவங்களோட சைக்காலஜி எப்படி இருக்குன்னா அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச விஷயத்தை விட டீச்சருக்கு தெரிஞ்ச விஷயத்தை விட தனக்கு நிறைய தெரியும்னு அவங்களுக்கு நினச்சிக்கிறாங்க. இன்னொன்று நிறைய விஷயங்களும் அவங்க கற்றுக்குறாங்க, ஏன்னா நிறைய சோர்சஸ் இருக்குது கற்றுக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தான் என்ன விரும்பியது அப்படின்னு நினைக்கிறோமோ அது வந்து நடக்கணும், நம்ம முன்னேறி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அம்மா அப்பாவோட மைண்ட் செட் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய மெஜாரிட்டியான பெற்றோர்களோட மனநிலைமை எப்படி அப்படின்னா அவள் வந்து ஒரு யூஜி வரைக்கும் படிக்கணும், அப்புறம் ஒரு அரசாங்க வேலை வாங்கணும், அப்புறம் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்,
இந்த மாதிரி எல்லாம் போனால் லைஃப் இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். அப்போ என்ன ஆகுது, 2 டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் 2 பேருமே கன்ஃபியூஷன்ஸ் ஆகுறாங்க. அப்படி ஆகும்போது அங்கே கிளாஷஸ் வருது. அப்போது இப்போ இருக்க குழந்தைங்களோட, நான் இப்போ என்னோட காலேஜ்லேயே நான் சில்ட்ரனை பார்க்குறேன், குழந்தைங்கள காலேஜ் பசங்களை பார்க்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னா அவங்க நினச்சது நடக்கணும், அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது நடக்கணும். அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கிளாஷஸ்னால அவங்க என்ன வெளியே கூட வந்து தான் வந்து முன்னேற்றத்துக்கு நம்ம பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் நம்ம சாதிச்ச பிறகு கூட நம்ம அம்மா அப்பா கிட்ட ப்ரூஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான மனநிலைமையில தான் இன்றைக்கி குடும்பங்களில் இந்த பெற்றோர்களுக்கும் இந்த குழந்தைங்களுக்கும் உள்ள கிளாஷஸே. இதில் நிறைய பேர் வந்து சாதிச்சிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, சாதிக்கல அப்படின்னும் போது அதையும் கொஞ்சம் யோசிக்கணும். இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தது நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம். இன்ஃபேக்ட் வந்து நம்ம நிறைய வந்து இந்த பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கும் பொழுது வந்து ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்து வரும். இது சரி, இது தவறு, இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வந்து சில ஃபார்முலாஸோ சில கட்டமைப்புகளோ அது வந்து பெண்கள் சார்ந்த மட்டும் இல்லை ஆண்கள் சார்ந்தும் கூட நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. பொதுவாகவே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு ஃபார்முலா இல்லைனா வந்து ஒரு கோட்பாடுகள் அதுக்குள்ளே வந்து அடைக்கிற ட்ரை பண்ணுறதுனால தான் அது ஒரு என்லெஸ் ப்ராப்ளமாக வந்து போயிட்டே இருக்கு இல்லையா? நிச்சயமா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு புரியாத மாதிரி இல்லாமல் இல்லை வந்து கடுகடுப்பாக இல்லாமல் எல்லாருக்கும் புரியாத மாதிரி நடக்கிற விஷயங்களை இயல்பாக வந்து சார்வி மேம் நம்மளுக்கு எடுத்து சொன்னாங்க. பட் இதை பற்றி இந்த மாதிரி ஒரு டாபிக் பற்றி ஃபியூச்சரில் பேசுகிறோம் அப்படின்னா ஒரு ஆண் வந்து இதை பற்றி பேசுகிற மாதிரி சூழ்நிலை வந்து மாறணும் நம்ம ஊரில் அப்படிங்கிறத என்னோட ஆசையும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா வந்து பொதுவாக அந்த பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு சாராரே வந்து சொல்லிட்டே இருக்காமல் அந்த சைடும் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஷோட இறுதி சுற்று அப்படின்னு வச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் மேம். மிக்க நன்றி. தேங்க்யூ. திறந்த நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது உங்கள் இனிய பாய் ஏன் வெல்கம் பேக். இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட சிங்கிள் உமன் ஒர்க்கிங் டே ரொம்ப எஃபெக்டிவாக தான் இருந்தது இல்லையா? சிங்கிள் விமனாக இருந்து நிறைய சேலஞ்சஸ்லாம் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போய்கிட்டே இருக்கிற நிறைய என்னோட தனிப்பட்ட முறையில் வந்து பாராட்டுகளை தெரிவிச்சு, தனிப்பட்ட முறையில் நம்ம குழு சார்பாக ஒரு பாராட்டை வந்து அது இன்னொரு வாட்டி தெரிவிச்சுக்க. இன்ஃபேக்ட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமான ப்ராக்டிக்கலான கருத்துக்களை வந்து முன் வச்சாங்க. ஏதாவது ஒரு பக்கம் மட்டுமே வந்து சாயாம வந்து 2 சைடுமே வந்து இருக்கிற பிரச்சனைகளை வந்து ரொம்ப நியாயமா வந்து சொல்லும் பொழுது இரு பக்கமே வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு கேட்பாங்கல்லங்க அப்படி சொல்றப்போ. கரெக்ட்யா, அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இன்னைக்கு நம்ம வந்து பேசணும் இல்லையா? நிச்சயமா. இப்போ ஒரு சூப்பரான முத்திரையை கத்துக்க போறோம், பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பக்கவாதம் அப்படின்ற பிரச்சனைக்கான ஒரு உதவியாக நம்ம என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றத பார்ப்போம். இந்த பக்கவாதம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு 2 விதமாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மூளையில் வந்து இரத்த அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய சில கசிவுகள் மூலமாக ஏற்படுறது. அது வலது பக்கம் அந்த மாதிரி கசிவுகள் உண்டாச்சு அப்படின்னா இடது பக்கம்னுடைய உறுப்புகள் செயல்படாமல் போயிடும். அதே மாதிரி இடது பக்கம் ஆச்சுன்னா வலது பக்கம் உறுப்புகள் செயல்படாமல் போயிடும் அப்படின்றது குறிப்புகள் இருக்குது. இன்னொரு இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதுகெலும்பினுடைய கீழ் பகுதியில், அதாவது வால் பகுதியில் வந்து சேக்ரல் போன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த ஸ்ட்ரோக் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிச்சிச்சுன்னா முழு உடம்புமே அசைவு இல்லாமல் போயிடும். இப்போ இந்த 2 வகையான பக்கவாத பிரச்சனைகளுக்கும் நம்ம ஏதாவது முத்திரைகள் செய்வதன் மூலமாக அந்த நோயாளிகளுக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்றது தான் இன்றைக்கான தீர்வாக நம்ம வச்சுருக்கிறோம். இதில் இந்த பக்கவாதம் வருவதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே படபடப்பாக இருப்பது, அல்லது நீண்ட நாட்கள் இரத்த அழுத்தத்தை வந்து நம்ம சரி செய்து கொள்ளாமல் இருப்பது, அப்புறம் வந்து உணவு பழக்கம் மிகுந்த எண்ணெய் பலகாரங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்துறது. இன்றைக்கி வந்து எண்ணெய்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறது எல்லாமே எண்ணெயே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய குறிப்புகள் எல்லாம் இன்றைக்கி சொல்லிகிட்ருக்குறாங்க. எனவே இந்த முற்றிலுமாக எண்ணெயை தவிர்ப்பது நல்லது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம இந்த துரித உணவுகளை எடுத்துக்கொள்வது வயதுக்கு மீறி. இப்போ 30 வயசு வரைக்கும் வந்து எதுவுமே தெரியாது பொதுவாக. இன்றைக்கி அவங்களுக்கே பிரச்சனைகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னும்போது 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த துரித உணவை முற்றிலும் தவிர்ப்பது மிக்க மிக்க நன்மையை தரும். இந்த மாதிரியெல்லாம் தொந்தரவுகள் வந்ததுக்கு பின்னாடி நம்ம வந்து மிகுந்த சிரமப்பட்டு அதை சரி செய்து கொள்வதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு பதிலாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில எடுத்துட்டோம்னா அது நல்லது. பக்கவாத நோயாளிகளுக்கு துணை புரியக்கூடிய முதிரைகள் அப்படின்ற வகையில் நம்ம ஒரு 3 முதிரைகளை பயன்படுத்த தயாராக இருக்கிறோம். பொதுவாகவே வந்து விரல்களை மருத்துவரில் நிறைய முதிரைகள் இந்த பக்கவாதத்திற்கு துணை செய்யக்கூடிய முதிரைகள் இருக்குது. அதில் அந்த நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய முதிரைகள், அதாவது எளிமையான முதிரைகளாக இருக்கணும், பலன்கள் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற வகையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3 முதிரைகளையும் குறித்து வச்சுக்கோங்க. முதல் முதிரை வந்து பார்த்திங்கன்னா வியான முதிரைன்னு சொல்லி ஒரு முதிரை. இந்த வியான முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய 2 கைகளிலுமே ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் சேர்க்கணும். அந்த ஆள்காட்டி விரல் நகத்தின் மேலே பெருவிரல் நகத்தை வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நடுவிரலில் கொண்டு வந்து ஆள்காட்டி விரல் நகத்தின் மேலே வச்சு மற்ற 2 விரலும் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். இது வியான முதிரை அப்படின்னு சொல்லக்கூடியது.
இந்த வியானன் அப்படின்ற வாயு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பானது 10 விதமான வாயுக்களால் இயங்குது. அதில் வியானன் வாயு என்பது இந்த தோள்பட்டையில் மையமாக கொண்டு உடம்பு முழுவதும் இயங்கக்கூடியது. அதனுடைய வேலை என்ன அப்படின்னா நிறுத்தல், நடத்தல், குதித்தல், ஓடுதல் எல்லா செயல்கள் அனைத்துமே இந்த வியானனால் தான் நடக்குது. ஆக அந்த வியான வாயுவை நம்ம இயக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இது முதல் முதிரையாக கொடுக்குறோம். அடுத்ததாக சமான முதிரை அப்படின்னு சொல்லி ஒரு முதிரை. இது வந்து உங்களுடைய 4 விரல் நுனிகளும் பெருவிரல் நுனியோடு இப்படி சேர வேண்டும். இந்த மாதிரி இது சமான முதிரை அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிமையான முதிரை. இந்த மாதிரி கையை இப்படி வச்சுக்கணும். பெருவிரல் வந்து 4 விரல்லையுமே தொட்டிருக்கணும். அந்த மாதிரி. அடுத்தது வாகா முதிரை அப்படின்றது வலது கையில் ஆள்காட்டி விரலை தொடணும், இடது கையில் சுண்டு விரல் நுனியை தொடணும். இந்த மாதிரி வச்சுருக்கணும். இப்போ இந்த மாதிரி முதிரை செய்ய முடியாதவங்களுக்கு நம்ம வந்து அந்த விரல்களை வச்சு ஒரு நூலை வச்சோ அல்லது ஒரு துணியை வச்சோ இந்த மாதிரி கட்டி விடலாம். தொடர்ந்து இந்த மாதிரி அவர்கள் அந்த விரல் அப்படியே வச்சுட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த உடம்பு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த 3 முதிரைகளையுமே தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக செய்து வர வேண்டும். அடுத்தது மூலிகை தீர்வுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 விதமான மூலிகை தீர்வுகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து கடுகு அப்படின்னு சொல்லி நம்ம சமையலில் பயன்படுத்துகிறோம் இல்லையா. அந்த கடுகை வந்து எப்படி பயன்படுத்தணும்னா, நீங்கள் வந்து இப்போ இந்த நோயாளிகளுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்து எல்லாம் வச்சுருப்பீங்க. தலையில் ஸ்ட்ரோக் வந்து இருக்கிற நோயாளிகளுக்கு இந்த கடுகை பயன்படுத்த வேண்டும். எப்படின்னா, எந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ரோக் அடிச்சிருக்கோ அந்த இடத்த வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகையை வந்து 10 மாதிரி போடணும். அதாவது இந்த கடுகை ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை களி மாதிரி கிண்டணும். கிண்டிட்டு அந்த களியை எடுத்து இரவு படுக்கும்போது அந்த இரத்த கசிவு இருக்கக்கூடிய இடங்கள், இப்போ வலது பக்கமோ இடது பக்கமோ ஏதோ ஒரு பக்கம் இருக்கும், அந்த இடத்துல வந்து இந்த பட்டு வந்து நல்லா பூசி விட்டுருங்க. காலையில் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். காலையில் எழுந்திரிச்சு நல்லா அதை கழுவி விட்டுருங்க. இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரோக்கில் இருக்கக்கூடிய அந்த கசிவு சரியாகிற வரைக்கும் விடாமல் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரணும். சிலருக்கு 7 நாட்கள்லேயே வித்தியாசம் தெரியும். சிலருக்கு 3 மாதம் வரைக்கும் கூட இது பயன்படுத்த வேண்டியது இருக்கும். தொடர்ந்து இதை பயன்படுத்திகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே கொடுக்கறது, மற்ற இடங்களில் ஸ்ட்ரோக் உண்டாகிருக்கு அல்லது முழு உடம்புமே அசையாமல் இருக்குது, முதிரையே செய்ய முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து சில எளிமையான மருந்துகளை நம்ம பயன்படுத்தணும். அதில் முக்கியமானது வந்து இந்த குப்பை மேனி, பூனை வணங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குப்பை மேனி வந்து இந்த வாத நோயாளிகளுக்கு மிகுந்த பலனை தரக்கூடியது. இந்த வாத நோயாளிகளுக்கு குப்பைமேனி இலைச்சாறு, குப்பைமேனி இலையை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கசக்குனிங்கன்னா சாறு வரும். தண்ணி கலக்காமல் அந்த கழுவுன இலையில் ஈரப்பதத்தோடு நீங்கள் பிசுங்கினீங்கன்னா போதும். அதில் வரக்கூடிய அந்த சாறை எடுத்து ஒரு சங்கு அளவுக்கு, அதாவது ஒரு 20 ml அளவுக்கு நீங்கள் வந்து அந்த நோயாளிகளுக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு வரும்போது முதிரைகள் செய்ய முடிஞ்சால் விரைவில் பலன் தெரியும். முதிரை செய்ய முடியலைன்னா முதல்ல ஒரு 10 நாளைக்கு இந்த மூலிகையை மட்டும் கொடுங்க. அடுத்தது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அசைவுகள் வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் தொடர்ந்து நான் சொன்ன எல்லா குறிப்புகளுமே பயன்படுத்திட்டு வரலாம். இது மாதிரி அவர்களுக்கு வந்து வாழ்நாளில் அவர்கள் வேலையை அவர்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு கூட இருக்கிறவர்கள் வந்து உதவி செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். உணர்ச்சிபூர்வமான இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் பேசும்போது கூட சில பேருக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை அப்படின்னா அவங்களாம் உணர்ச்சிகளை தூண்டும் விதமான முத்திரைகள்லாம் கண்டிப்பாக கற்றுக்கணும்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ எந்த மாதிரியான இன்டென்ஸான டாபிக் நம்ம வந்து பேசினாலும் ஒரு சிலருக்கு வந்து அது வந்து ஏனோ அந்த ஒரு கருத்துக்களை வந்து அவங்க ஏற்றுக்க வந்து தவறுவாங்க. பட் வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது இல்லைனாலும் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டுமாவது நம்ம வந்து வலியுறுத்தலாம். நிச்சயமா அவங்களோட லைஃப் ஃபுல்லாக பிரேக்காக இருக்க போல இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை போல. அதனால தான் அந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்காதனால என்ன அதை பற்றி பேசினாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். பட் பிரேக் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்துடலாம். நிச்சயமா ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்கள் இனிய வாய். வெல்கம் பேக். இனிய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க சாமியா மற்றும் வருண் கூட. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் விமனுக்கு வந்து இந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி வந்து பேசணும். பட் ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தவற விட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து குறிப்பாக வந்து பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லாங் ஜேர்னியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நடுநடுல ஸ்டாப்ஸில் வந்து சரியான கழிவறைகள் வந்து இல்லாததே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து தனியாக ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாதது, ஆர் பிரஸ்ட் ஃபீடிங் டைமில் இருக்கிற ஒரு விமனுக்கு வந்து ஒரு சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லாதது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரசாங்கம் வந்து கவனத்துல வந்து எடுத்துட்டு வரணும் இல்லையா? நீங்க டிராவல் போ சொன்னீங்க. ஆனா இப்போ கூட பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆட்ஸ்லாம் நிறைய போட்டுருக்காங்க டெலிவிஷன்ல. அதாவது வந்து ஒரு வீட்டுக்கே ஒரு கழிப்பறை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் உணர்த்த வேண்டிய ஒரு அவசியத்துல இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்குன்னு சொல்லலாம். சிட்டி சைடு ஒரு மாதிரி பிரச்சனைனா ரூரல் சைடு ஒரு மாதிரி பிரச்சனையா இருக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து பொதுவான பார்வையில் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு வந்து இணையதளம்லாம் வந்துட்டதுனால எல்லாருமே வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான பொதுவான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு குறிப்பிட்ட சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஆனா இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே.
நலம் அன்புடன் நிகழ்ச்சியிலே இன்றைக்கி நம்ம ஆஸ்துமாவினுடைய பிரச்சனைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆஸ்துமா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஆஸ்துமாவினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் சுவாசிக்க கூட கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆஸ்துமாவினால் பாதிக்கப்பட்டிருப்பவங்களுக்கு முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயல்பாக ரொம்ப நீட்டி முழக்கி நம்ம சுவாசிக்கிறோம். ஆனால் ஆஸ்துமாவினால் பாதிக்கப்பட்டவங்களுடைய சுவாசம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் சுவாசிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு அந்த சுவாசமும் ரொம்ப நீண்ட வந்து ஃப்ரீயாக வந்து மூச்சு விடுறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃப்ரீயாக அவங்களால ஆஸ்துமானால் பாதிக்கப்பட்டவர்களால் மூச்சு கூட விட முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. இதற்கு வந்து நிறைய காரணங்களை நம்ம முன்னாடி நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருந்தோம். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சில நோய்கள், சில வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற போது அந்த பாதிப்பிற்கு பிறகு ஆஸ்துமா வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே மாதிரி என்விரான்மெண்டல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய சுற்றுச்சூழல், நிறைய தூசி இருக்கின்ற போது காக்ரோச் அப்படின்னு சொல்லக்கூடிய கரப்பாம்பூச்சி, அந்த கரப்பாம்பூச்சியினுடைய அலர்ஜி கூட சிலருக்கு அது வந்து நம்ம பெட்ரூமில் மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் துணி வச்சுருக்கிற இடம் இதெல்லாம் வந்து கரப்பாம்பூச்சி நிறைய பல்கி பெருகிடுது. அப்போ அந்த பல்கி பெருகின்ற போது அதுலேருந்து வரக்கூடிய ஒரு விதமான தூசு வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம சுவாசிக்கின்ற போது அதுவும் கூட நுரையீரலில் போய்ட்டு ஒரு விதமான ஒவ்வாமை ஏற்படுத்தி அதன் காரணமாக கூட ஆஸ்துமாவினுடைய பிரச்சனை வந்து அதிகரிப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த ஆஸ்துமாவை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவத்தில், நம்முடைய தமிழர்களுடைய மூலிகை மருத்துவத்தில் எண்ணற்ற மூலிகைகள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து கிராமங்களில் இருக்கக்கூடிய இந்த ஊமத்தம் இலை, அப்போ ஊமத்தங்காய் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த ஊமத்தம் இலையை எடுத்து அந்த இலையை வந்து நல்லா காய வச்சு சுருட்டு மாதிரி சுருட்டி அதை வந்து புகைப்பது அப்படிங்கிற அந்த பழக்கம் இருக்குது. அந்த ஊமத்த இலையில் வந்து என்ன பண்ணணும்னா கண்டங்கத்திரையினுடைய விதையை வந்து இடையில் போட்டு சுருட்டு மாதிரியோ இல்லைன்னா சிகரெட் மாதிரியோ அதை வந்து சுருட்டிட்டு அதை வந்து புகைப்பிடிப்பது போல் அதை வந்து மூச்சால் புகைக்கின்ற போது அந்த காற்று, அந்த சுவாச காற்று உள்ளுக்கு போயிட்டு அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸை அகற்றுவது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நுரையீரல் பாதையை விரிவடையக்கூடிய வேலையும் அது செய்யுது. இதெல்லாம் வந்து வீட்டிலே செய்யக்கூடிய டிப்ஸ். இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா மருந்துகளில் வந்து எண்ணற்ற மருந்துகள் இந்த நுரையீரலுடைய மியூக்கஸை போக்குவதற்கும் ஆஸ்துமாவை குணமாக்குவதற்குமான மருந்துகள் எண்ணற்ற மருந்துகள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆடாதொடை உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மருந்து மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடாதொடை வாசிகா. இதை வந்து பொட்டானிக்கல் நேமில் எடுத்திங்கனாலும் ஆடாதொடை வாசிகா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உலகத்தில் எந்த மொழியில் கேட்டிங்கனாலும் ஆடாதொடை என்றே அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கான பெருமை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ அந்த நிலையில் இந்த ஆஸ்துமாவிற்கு ஆடாதொடையும் கூட மருந்தாக பயன்படுத்த முடியும். அதே மாதிரி கண்டங்கத்திரி, சுக்கு, திப்பிலி, கிராம்பு இந்த மாதிரி எண்ணற்ற மூலிகைகள் இந்த ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கான மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி வந்து இந்த பூனைக்காசரக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலை நம்ம கிராமங்கள்லாம் கூட இருக்கும். அது மேலே பட்டாலே மேலெல்லாம் தடிச்சிரும், மேலெல்லாம் தண்டித்து ஊறல் எடுத்துரும். அதான் பூனைக்காசரக்கான்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து நிழலில் உலர்த்தி கையில் படாமல் கையில் நல்லா க்ளவுஸ் போட்டுட்டு அந்த இலையை எடுத்து நம்ம நல்ல மைய மிக்சியில் அரைச்சிக்கிட்டு அந்த பொடியை வந்து நம்ம சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வெல்லமும் சேர்த்து அதை பொடியாக்கி காலையில் ஒரு தேக்கரண்டி, இரவு ஒரு தேக்கரண்டி இப்படி சாப்பிட்டுட்டே வந்தீங்கனாலும் இந்த ஆஸ்துமா குணமாகதை பார்க்க முடியும். அது இல்லாமல் இதை தாண்டிய மருந்துகள் ரொம்ப நாள் இருக்குது, ரொம்ப காலமாக இருக்குது அப்படின்னா நம்ம கூட்டு மருந்துகள் சிகிச்சையை நம்ம கொடுக்க வேண்டிய நிலை இருக்கும் அவர்களுக்கு. அந்த மருந்துகளை நம்ம தொடர்ச்சியாக சாப்பிடுகின்ற போது இந்த ஆஸ்துமாவையும் நம்ம குணமாக்க முடியும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி டாக்டர். எங்களுக்கு வந்து சூப்பரான விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டீங்க, பகிர்ந்துட்டு போயிட்டீங்க. இதே மாதிரி டெய்லி உங்களை பார்ப்போம் அப்படின்னு நம்புறோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்குறப்போ ஒரு குட்டி பொண்ணோட கதை தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லலாம். அடையாரில் அவங்க ஒரு பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சிட்டியில் வளர்ந்த குழந்தைங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு கஷ்டம் தெரியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் கஷ்டத்தை அவங்களுக்கு என்னன்னு காட்டிட்டா அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க, அதுக்கான நீடி பீப்புளுக்கு ஹெல்ப்பும் செய்வாங்க அப்படிங்கிற உணர்த்தும் விதமான ஒரு இன்சிடென்ட் தான் இது அப்படின்னு சொல்லலாம். ஒருவாட்டி பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற போது அந்த சின்ன பொண்ணு அவங்க தாத்தா கூட போயிட்டு இருக்க போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ட்ராவலில் குட்டி குட்டி இஷ்யூஸ்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சரியான கழிவறைகள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு
சில உடல் உபாதைகள்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து டக்குன்னு ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு இடங்கள்லாம் இருக்குது நம்ம ஊரில், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க தாத்தா சொல்லியிருக்காரு, ஒரு நாளைக்கே உன்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியலையே, நம்ம ஊரில் எவ்வளோ பேர் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா சரியான கழிவறை இல்லை, அவங்களாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கலந்து போவாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டோன்னே, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் போயிடுச்சு, காலமாட்டெல்லாம் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிறந்த நாளுக்கு, குட்டி பொண்ணோட பிறந்த நாளுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து நிறைய காசு கொடுத்துருக்காங்க, ட்ரீட் வையும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம்னு சொல்லிட்டு. அந்த சின்ன பொண்ணு வந்து ட்ரீட்லாம் வைக்காமல் நேராக வந்து ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு அங்கே கழிவறை இல்லாத இடமா பார்த்து, இல்லாத வீடாக பார்த்து அங்கே பொதுவான கழிப்பிடம் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அந்த காசை வச்சு அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா நம்ம குழு சார்பா நிச்சயமா வந்து ஒரு சின்ன ஒரு பாராட்டு வந்து சொல்லணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி யோசிக்க முடியும். அடல்ட்ஸ் நாம வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப எல்லாத்தையுமே வந்து மேம்போக்கா வந்து யோசிச்சு விட்டுறோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருக்கு இல்லையா? நிச்சயமா. அதாவது வந்து இப்போ இந்த ட்ரெண்ட்ல இன்னும் வேற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஒரு ட்வீட்டை போட்டு ஸ்டேட்டஸை போட்டு அதோட வந்து கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து சின்ன பசங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு புரியுது. அவங்க இருந்து என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த இன்சிடென்ட்டை வந்து நான் உணர்த்தினேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு குட்டி பிரேக் அப்புறம். இது உங்கள் இனிய வை ஏன் வெல்கம் பேக். இனியவன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட ஒரு சின்ன தாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய மாற்றங்களுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக வந்து விளங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் ஒரு கதை சொன்னீங்க இல்லையா, ஒரு குழந்தைய பற்றின எனக்கும் ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வந்தது வருண். ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டு காலம் வந்து மலேரியாவில் நிறைய குழந்தைகள் வந்து இறந்துட்டே இருந்தாங்க. ஒரு வருஷமும் எத்தனையோ ஆயிரம் குழந்தைகள் வந்து இறந்துட்டே இருந்தாங்க. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலகம் முழுக்க வந்து அவங்களுக்காக வந்து நிதி திரட்டினாங்க. ஒரு குழந்தை வந்து இறந்து போகாமல் இருக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்கிட்டோ நெட், ஒரு கொசு வலை தான். ஆனால் அந்த கொசு வலைக்கு அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏழ்மையான சுச்சுவேஷனில் வந்து ஆப்பிரிக்காவில் வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து இருந்திருக்காங்க. இதுக்காக ஒரு ப்ராபகேண்டா மாதிரி வந்து பண்ணி நீங்கள் ஃபண்ட்ஸ் கொடுங்க, ஒரு ஃபேமிலிக்கும் நாங்கள் ஒரு கொசு வலை வந்து ஆஃபர் பண்ணுறோன்ற மாதிரி ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு குழந்தை வந்து டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து பார்த்து வீட்டில் வந்து கேட்டிருக்கு. அவங்க மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகே நான் வந்து $10 தரேன், $10 ஒரு நெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து கொடுத்துட்றேன், நீ வந்து கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படிதானே நம்ம அடல்ட்ஸ் வந்து யோசிப்போம். நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இதை யோசிப்போம். உடனே அந்த குழந்தை சொல்லியிருக்கு, ஒரே ஒரு கொசுவால வந்து கொடுத்து ஒரு குழந்தை தான் சேவ் பண்ண முடியும், எத்தனையோ ஆயிரம் குழந்தைங்க சாவதே அப்படின்னு. சரி அப்பா வந்தா கேட்கலாம். அப்பா வந்து இன்னொரு படி மேலே போயிட்டு நான் வந்து உனக்கு ஒரு $100 தரனே, ஒரு 10 ஃபேமிலிக்கு அனுப்பலாமே, அப்போ கூட 10 ஃபேமிலி தானே சேவ் பண்ணுவீங்க, 1000 குழந்தைங்க இழந்துட்டு இருக்கான்னு அந்த குழந்தை அழுது இருக்கு. எல்லா பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இங்கே நம்மளோட செலவுக்கே வந்து பத்தலையா, இப்போ நான் வந்து உனக்கு வந்து $100 தரேன்னு சொன்னது ஒரு பெரிய விஷயம் தான், அதுக்கு மேலே தர முடியாது, போய் பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே சர்ச்சுக்கு வந்து போயிருக்காங்க அந்த ஃபேமிலி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அழுதுட்டே இருந்தது. திடீர்னு என்ன பண்ணிருக்கு, மாஸ் வந்து முடிஞ்ச உடனே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஃபாதர் நான் ஒரு 2 minutes பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லியிருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது நடக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 7 வயசோ 8 வயசோ. ஓகே, அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கு, மைக்ல வந்து இந்த விஷயத்தை பத்தி அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ஓகே, எல்லாரும் முன்னாடியும். எக்ஸாக்ட்லி. ஆப்பிரிக்கால இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து இறந்துட்டு இருக்காங்க. என்னோட அப்பாவால வந்து ஒரு $10 தான் கொடுக்க முடியும்னு சொல்றாரு. ஆனா என்னோட அப்பாவால $10 கொடுக்க முடியும்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து $10 வந்து கொடுக்கலாம், நீங்க கொடுத்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரம் குழந்தைங்களை வந்து நம்ம சேவ் பண்ணலான்னு அந்த ஒரு குட்டி குழந்தை வந்து சொல்லும் பொழுது எல்லாருமே வந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த நிமிஷமே அவங்க பாக்கெட்ல இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை அதை கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸோட உதவியோட அந்த ஃபண்டை நிறுவனத்துக்கு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட 13வது வயசு வரைக்கும் ஒரு என்ஜிஓவே ஃபார்ம் பண்ணி எத்தனையோ ஆயிரம் ஃபேமிலிஸை அந்த குழந்தை வந்து காப்பாத்தி. ஒரு பெரிய துப்பாக்கிக்குள்ள இருக்க குட்டி புல்லட் மாதிரி பவர்ஃபுல்லான விஷயங்கள் தான் குழந்தைங்கள்லாம். அந்த ஃபேமிலியில இருந்து அவங்க போய் ஹெல்ப் பண்ணணும் முதல்ல முடிவு பண்ணி முன்னாடி போயிட்டாங்கன்னா அந்த ஃபேமிலி வேற வழியில் ஹெல்ப் பண்ணி தான் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இறையன் பையா சார் இன்னொரு ஸ்பெஷலான விஷயத்தோட காத்துருக்காரு, என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நாள் எவ்வளவு நீளமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிமிஷம் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்கிறோம், ஒரு நிமிஷம் பொறுங்க அப்படிங்கிறோம். ஆனால் ஒரு நிமிஷம் பொறுங்கன்னு சொல்லிட்டு நம்ம 5 நிமிஷம் எடுத்துக்குவோம். ஏன்னா நமக்கு ஒரு நிமிஷங்கிறது என்னன்னு தெரியல. ஆனால் உண்மையிலேயே ஒரு நிமிஷம் எவ்வளவு நீளம்னு தெரியணும்னா மூச்சை வெளியே விடாமல் உள்ளே இழுத்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம மூச்சை வெளியே விடாமல் இருந்தோம்னா அப்போ தான் தெரியும் ஒரு நிமிஷம் இவ்வளவு நீளமா. அப்போ 60 இவ்வளவு நீளமான நிமிடங்களை தான் ஒரு மணியா. அப்போ ஒரு மணிங்கிறது இவ்வளவு நீளமான ஒன்றா, நாம் வந்து இதை வேஸ்ட் பண்ணுறோமா அப்படிங்கிற எண்ணம் வரும். அதே மாதிரி ஒரு நாள் எவ்வளவு நீளமானது, அதில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாங்கிறது நமக்கு தெரியறதில்ல. காலையில் எந்திரிக்கிறோம், அப்படியே உட்கார வேண்டியது, ஒரு அரட்டை அடிக்க வேண்டியது, ஜாலியாக டீ சாப்பிட வேண்டியது, ஒரு பேப்பரை பார்க்க வேண்டியது, அப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு 8 மணி ஆகும். அதுக்கப்புறம் அவசரமாக குளிச்சுக்கிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஓடுறோம். அப்புறம் அங்கே ஏதோ அப்படி இப்படி பண்ணுறோம். கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஜஸ்ட் லைக் தட் போயிடுது. ஒரு நாளை எவ்வளவு செறிவாக பயன்படுத்தணும் அப்படின்னு என் நண்பர் கேட்டார். நான் ஒன்று தான் சொன்னேன், வாங்க உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு சொன்னேன்.
நானும் இதே மாதிரி தாங்க உங்களை மாதிரி ஒரு நாளை எப்படி செறிவாக பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு உத்தி கண்டுபிடிச்சேன். என்ன உத்தி அப்படின்னு கேட்டேன். மாதத்துக்கு ஒரே ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிடுவேன். அந்த ஒரு நாள் யாரையுமே சந்திக்க மாட்டேன், யாரோடையுமே பேச மாட்டேன். என்னுடைய தொலைபேசியில் என்னை யாருமே தொடர்பு கொள்ளவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுவேன். நான் எங்கே போகிறேன்னு யாருக்கும் சொல்லவும் மாட்டேன், எங்கள் வீட்லேயும் தெரியாது. அந்த இடத்துல போய் காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 9 மணி வரைக்கும் நான் இருப்பேன். அந்த டைமில் தான் நான் அந்த வாரம் முழுவதும் செய்ய வேண்டிய எல்லா பணிகளையும் செய்வேன். நான் எழுத வேண்டியதை எழுதுவேன், நான் பேச வேண்டியதுக்கான குறிப்புகள் தயார் பண்ணுவேன், எனக்கு வந்த கடிதங்களுக்கு பதில் எழுதுவேன், என்கிட்ட கொடுக்கப்பட்ட புத்தகங்களுக்கு நான் அணிந்துரை தயார் பண்ணுவேன், நான் தயாரிக்க வேண்டிய கேள்வி பதில் தயார் பண்ணுவேன். இது அத்தனையும் அந்த ஒரு நாள் செய்வேன். ஒரு வாரத்தினுடைய பணிகளை அந்த ஒரே ஒரு நாள் செய்வேன் அப்படின்னு அவர் சொன்னார். இது வந்து சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? இது ரொம்ப சாத்தியம்தான், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி சூழலில் பெரிய பெரிய நகரங்களில் வாழ்கிறவங்களாம் கூட அவங்க ஏதாவது க்ரியேட்டிவ் ஒர்க்கு செய்யணும்னா ஒரு சின்ன ஊருக்கு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் கிராமத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கிராமத்துக்கு போகிறீங்கன்னா 2-3 கண்டிஷன். டிவி பார்க்கக்கூடாது, லேப்டாப் எடுத்துகிட்டு போகக்கூடாது, மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணாமல் ஒரு கிராமத்தில் இருங்க. அந்த கிராமத்தில் வந்து நேரம் ரொம்ப தாமதமாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். உண்மையிலே 24 மணி நேரம் தான், ஆனால் அது ஏன் 48 மணி நேரம் மாதிரி நமக்கு தோணுது? ஒரே ஒரு காரணம் தான், அங்கு வந்து நாம் நேரத்தை வீணடிப்பதில்லை. ஹக்கீம் சனாய் தான் இந்த வால்டு கார்டன் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லுவார், லிவிங் ஃபார் 48 ஹவர்ஸ் அப்படிம்பார். அப்போ லிவிங் ஃபார் 48 ஹவர்ஸ் எ டே அப்படின்னா எப்படி 48 ஹவர்ஸ்? 48 மணி நேரம் இல்லையே, 24 மணி நேரம் தானே. உள்ளே 24 மணி நேரம், வெளியே 24 மணி நேரம் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாம். நம் மன ரீதியாக 24 மணி நேரம் வாழ்கிறோமா? அதுதான் கேள்வி. இப்போ உடல் ரீதியாக 24 மணி நேரம் வாழ்கிறோம், மன ரீதியாக 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கூட நம்ம வாழ்கிறதில்லை. அந்த உடல் ரீதியாக வாழ்றதுலேயும் முழு ஈடுபாட்டோடு வாழாததுனால அதுலேயும் குறைபாடுகள் இருக்குது. ஒரு தனிமையான என்விரான்மெண்ட்டில் நாம் முயற்சி செஞ்சோம்னா, உழைச்சோம்னா அந்த ஒரு நாள் 2 நாளைக்கு ஈக்குவலாக இருக்கும். அதில் பல பணிகளை நம்ம செய்ய முடியும். நம்மை நாம் உணர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த பரிசோதனை செய்து பாருங்கள். உங்களிடம் இருக்கிற எல்லா அலுவல்களும் நிறைவு பெறும். நீங்கள் காலதாமதம் இல்லாமல் அனைத்தையும் செய்கிற நேர்த்திக்கு பழக்கப்பட்டு விடுவீர்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் விமன் படுற கஷ்டங்கள், அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணி இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்களும் வந்து வேறுபட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஷோவில் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான தொகுப்போட திருப்பி நாளை காலை 8 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். வேற ஒரு டாபிக்கோட வந்து சந்திக்கிறோம். இது இனியவை. இன்று